ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாலச்சந்தர் பிஎஸ் சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரைலர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேம்ஸ்டியா அப்படின்ற அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு கேம்ஸ்டியாவில் மட்டும்தான் சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட அப்படி கேம்ஸ்டியா இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் 249 MB தான். ஸோ சிம்பிளாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு நம்ம பண்ண போகிற ஒரு டிசைன், அதாவது ட்ரைலருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அண்டு ஒரு லோகோ, அதுக்கப்புறம் ஒரு தீம் மியூசிக். ஸோ இது 3 தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3த்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 வச்சு தான் நம்ம ஒரு ட்ரைலர் செட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைலர் செட் பண்ணுறது ஈஸி தான், பார்த்துட்டே இருங்க. நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை பண்ணுங்கள். கேம்ஸ்டியாவில் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ட்ரைலர் அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்மளுக்கு இங்கே 15 மினிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் கொஞ்சம் இன்னும் க்ளோஸ் அப்பில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ட்ரைலர். இதுக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இது என் பேக்ரவுண்ட். ஸோ இது கொஞ்சம் நான் லென்த்தி பண்ணிக்கிறேன். 15 செகண்ட்ஸில் எல்லாமே 15 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சிட்டேன். இப்போ என்னோடய லோகோ. இது சிம்பிள் தான். இது சும்மா ஈஸியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஹையாக யோசிச்சிங்கன்னா நான் அந்தளவுக்கு நான் சொல்லித்தரல. ஓரளவுக்கு மீடியமாக எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் ஹையாக நினச்சிட்டு ஏதாச்சும் நிறைய எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பான் பையன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. நான் சிம்பிளாக தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த லோகோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிக்கிட்டு இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்ஷனில் போகிறேன் நான். இதில் நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இங்கே வச்சுட்டு இழுத்து விட்டுக்கிறது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இங்கே இப்படி. இப்போ இந்த ப்ளே பண்ணோன்னா ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைலர். இப்போ இந்த எஃபெக்ட் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை விட டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்களாக க்ரியேட் பண்ணணும். இதுதான் சிம்பிளாக முடிக்கணும். ஸோ இப்போ நான் திரும்புகிற மாதிரி, அதாவது நீங்கள் வீடியோ ரன் பண்ணிடுங்க, அந்த டைமில் திரும்புகிற மாதிரி நான் உருவாக்க போகிறேன். ஃபஸ்ட் 4 பக்கத்துலேருந்து வருது. ஸோ அதை நான் பிரிக்க போகிறேன். இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க. இது 2 மாதிரியே தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்தைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். இன்னொரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சும்மா பண்ணுறேன் பாருங்க. இப்போ இங்கே ஒரு ஆட் ஆக்ஷன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு இடத்துல மூவ் ஆகிற மாதிரி, இங்கேருந்து இங்கே நிற்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்போ அங்கேருந்து இங்கே நிற்கிது. நின்ன உடனே இங்கே ஒரு ஆக்ஷன்,
இங்கே ஒரு ஆக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த ஆக்ஷனை நான் கொஞ்சம் லென்த்தி பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு ஆக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து இப்படி போகுது, இப்படி போயிட்டு இங்கே நின்றுடுது. ஸோ இந்த ஆக்ஷனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து வந்த இடத்துக்கு வந்துடுது. ஓகேவா? இப்போது இந்த ஆக்ஷன் எல்லாம் நான் கொஞ்சம் லென்த்தி பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் ஷேடோஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேடோ பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் உங்களுக்கு. இது வந்து எப்படி உங்கள் விருப்பத்துக்கு இது பண்ணிக்கலாம். அது அசையும் போதே உங்களுக்கு தெரியுது எங்கெங்கே சுற்றுது இது. ஸோ இது வந்து ஒப்பாசிட்டி இது வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். ஸோ இது வந்து பிளர், அதாவது பிளராக தெரியும் இது. ஸோ அதுக்கான டூல் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இமேஜ் லோகோவே எனக்கு சேஞ்ச் ஆகணும், இந்த எஃபெக்டில் மட்டும் இந்த லோகோ வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒயிட்டு கொடுக்குறேன். சரி, ஓகே. ஓகே, இந்த கலர் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்துட்டே இருங்க. மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன கலரில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரே தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ நான் இது எடுக்கிறேன் பாருங்கள். சுற்றி ஒரு அவுட்டர் லைன் ஒன்று இருக்கா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல், பார்டர். ஸோ அது வேணாம் அப்படின்னா இது வந்து அதிகமாக நீங்கள் வந்து பின்னாடி, அதாவது நீங்கள் பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ட்ரைலர் மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு தேவைப்படாது. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ட்ரைலர் நான் செட் பண்ண போகிறேன். மறுபடியும் இது வந்து ஒரு ட்ரைலர், அதாவது இதில் நம்ம ஒரு ட்ரைலர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இது வந்து சிம்பிளாக பண்ணுறது. இது கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குறது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. 2 3 4. இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வெளியே இருந்து வருது. இங்கே வந்து எஃபெக்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு இங்கே வந்துடுறேன். இந்த இடத்துல வந்து சாரி, ஓகே. இப்போ இங்கே இருக்குது. இங்கிருந்து வந்து இங்கே போயிடுது. ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் தூரம் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நிற்குது. இது ஒரு எஃபெக்ட். இப்போ இங்கே வந்துச்சு. இப்போ இங்கிருந்து இன்னொரு மூலைக்கு போகுது.
இப்போ வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து நான் நவுத்த போகிறேன். இங்கே ஒரு எஃபெக்ட். இங்கே வந்துட்டு இங்கிருந்து இங்கே வர மாதிரி ஒரு எஃபெக்ட். ஆட் எஃபெக்ட். இங்கிருந்து இங்கே வர மாதிரி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம். இப்போ இங்கே ஒரு எஃபெக்ட், இங்கேருந்து சென்டருக்கு போடுற மாதிரி. இப்போ இங்கேருந்து சென்டருக்கு போயிடுச்சு. சென்டரில் வந்து நம்ம லோகோ வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடுது. டான்ஸ். இப்போ மறுபடியும் இப்படி இங்கே வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி ஒரு ஆட்டம். மறுபடியும் ஒரு ஆட் ஆக்ஷன். அதுக்கப்புறமா இப்படி ஆடு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு ஆக்ஷன். இது மறுபடியும் இப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க உங்கள் லோகோவை. ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன். இது வந்து ஸ்டடியாக நிற்குது, அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து ஸ்டடியாக நிற்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷனாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ தான். நான் சிம்பிளாக வந்து என்ன மாதிரி வைக்க போகிறேன்னா, எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். சிம்பிளாக மீன்ஸ் இதில் இருக்கிறத நான் வைக்க போகிறேன். இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக யோசிப்பீங்க, ஆனால் நான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக அது ரொட்டேட் ஆகிற மாதிரி, நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். இந்த எஃபெக்ட். ஓ, இந்த லோகோ இங்கே வச்சுட்டு நான் அப்ளை பண்ணோம். ஸோ சாரி. இந்த ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதுதான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து அவ்வளோ எஃபெக்ட் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக வேற எஃபெக்ட். ஓகே, இது போதும் நமக்கு. ஓகே, இதுதான் என்னோட இனிமே வர வீடியோஸில் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் என்னோட ட்ரைலர். ஸோ இங்கே கூட நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வைக்கலாம். உள்ளே வர மாதிரி போகிற மாதிரி இந்த மாதிரி கூட வைக்கலாம். இல்லை எனக்கு இதுவும் பிடிக்கல அப்படின்னா கூட வேற ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே வச்சுக்கலாம்.
ஓகே, இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரைலர். இதை வந்து நான் அப்லோட் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்னா, MP4 வித் ஸ்மார்ட் பிளேயர் அப் டு 1080 பிக்சல்ஸ் இதுதான் நான் கொடுப்பேன் எப்பவுமே. ஸோ இதுவே கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களோட விர்த் அண்டு ஹைட்டு வந்து கரெக்டாக 1080 பிக்சல்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிக்சல்ஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வச்சுக்கிட்டு பெருசு பண்ணிக்கோங்க. சரி, இதோ இருக்குது. ஓகே, இந்த சைஸ் தான். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் சைஸ் எல்லாமே. ஸோ இது ஒரு தடவை நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். லோகோ வந்து கொஞ்சம் நோவஸாக இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கணும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். டன். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ட்ரைலர் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ப்ராஜெக்ட். பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு அடுத்த டுட்டோரியலில் வந்து நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, மை ட்ரைலர். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, சிம்பிள் தான். அதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைலர் அண்டு எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை பற்றி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட லோகோ இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோக்கான லிங்க்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கலாம், இல்லை எண்டு ஸ்க்ரீனில் வரலாம். அப்படி இல்லையானா என்னோடய மெயின் சேனலுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் வந்து யூடியூபர்ஸாக தான் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலில் போயிட்டு இருக்கிற இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் பாருங்கள். இது டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு போல். நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். எந்த வீடியோ வந்தாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்க்காம கரெக்டாக பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இது புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கான கொஸ்டின்ஸு அண்டு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கு, அதாவது இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு வந்து உங்களுக்கு தெரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. நான் சப்போஸ் போடலைன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் வந்து பார்த்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். சரி, இப்போ வந்து எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் காட்டுறேன் பாருங்கள். மை ட்ரைலர். இதுதான் என்னோட ட்ரைலர்.
இது வந்து ப்ரௌசர் மிஸ்டேக். ஸோ நான் ரிட்டன் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து ப்ரௌசர் மிஸ்டேக். ஸோ இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் இதுதான் ஒரிஜினல். ஓகே, பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ட்ரைலர் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து பேசிக்காக சொல்லி கொடுத்துறேன். அந்த பேசிக் நாலேஜை வச்சு நீங்கள் பெருசாக கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஒரு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரைலர் அண்டு பேக்கில் வந்து எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது பாலச்சந்திர PS. தேங்க்யூ. குட் நைட்.